வெல்கம் டு பிரபு மேஸ். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் உங்களுக்கு ஸ்பெசிஃபைடாக ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருக்கோம். ஸோ அதில் நிறைய பேர் கேட்குற இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நியூ வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் அக்ரி ஜாயின் பண்ணி படிக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இது உங்களுக்கான வீடியோ தான். ஸோ தவறாமல் ஃபுல்ஃபில்லாக பாருங்கள். ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் நமக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ணிடுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, சார் டேட் எக்ஸ்டெண்ட் ஆகுமா அப்படின்னு. கண்டிப்பாக டேட் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சரியா, 99% சான்ஸுங்கிறது ரொம்ப கம்மி. இன்கேஸ் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா ஒரு 3 or 4 days நமக்கு டைம் கொடுப்பாங்க. ஆனால் அது ரொம்ப ரேர். அதுக்குள்ளே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகே சார், அடுத்து ரேங்க் லிஸ்ட் எப்போ சார் ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டு முடிஞ்சு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 days அதிகபட்சம் ஒரு 2 வாரம் டைம் எடுப்பாங்க. எப்போவுமே தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோட ப்ராசஸ் எல்லாமே கொஞ்சம் டைம் டிலே ஆகும். நீங்கள் அக்ரிக்காக வெயிட் பண்ணுறீங்க, கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணுறீங்க, சீட் அலாட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய பொறுமை அவசியம். ஏன்னா தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி எப்போவுமே டைம் டிலே பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு 2 வாரத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும். ஓகேவா, இந்த ரேங்க் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அகடமிக்னு தனியாக ரேங்க் லிஸ்ட் வரும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் ஒகேஷனல் ஸ்ட்ரீம் தனியாக ரேங்க் லிஸ்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கு தனியாக வரும். தென் இதை தாண்டி உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு தனியாக இருக்கும் ரேங்க் லிஸ்ட்டு. தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு தனியாக இருக்கும். இதுக்கிடையில் உங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புள், ஸ்போர்ட்ஸ் பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேனோட குழந்தைங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை இன் பர்சன் மோடில் நேரடியாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டிக்கு வர சொல்லி நடத்திட்டு அதுக்கப்புறம் தான் மெரிட் லிஸ்ட்டை அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு 7.5% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்க் லிஸ்ட் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ ரேங்க் லிஸ்ட் உங்களுக்கு வரும். சரிங்களா, இன் பர்சன் மோடில் கவுன்சிலிங்க்கு முன்னாடியே சிவி நடத்துறது யாராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ சொன்ன அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் மட்டும்தான். ஃபஸ்ட்லலாம் 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே முதல்ல சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க சரியான எலிஜிபிள் கேண்டிடேட்டானு வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டே ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எமிஸ் டீடைல் மூலமாக அவங்கள வெரிஃபை பண்ணிடுறாங்க. அவங்க சரியான ஸ்டூடெண்ட் தானா, 7.5க்கு எலிஜிபிளானு உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் எமிஸ் மூலமாக செக் பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம் கிடையாது. இன்னொன்று, இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சீட்டு கிடைக்கலன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜென்ரலுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவீங்க. அதே மாதிரி இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பீப்புளுக்கும் சரி, எக்ஸ் சர்வீஸ் மேனோட குழந்தைங்களுக்கும் சரி, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ரிசர்வேஷனுக்குள்ளே சீட்டு கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜென்ரலுக்கும் மாறிடுவீங்க. நீங்கள் ஜென்ரலுக்கும் எலிஜிபிள் தான். ஓகேவா, ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த அப்ளிகேஷனில் கரெக்ஷன் டேட்டா சம்மந்தமாக கேட்டிருந்தீங்க. அப்ளிகேஷனில் கரெக்ஷனுங்கிறது உங்களுக்கு எந்த வகையிலையும் இப்போதைக்கு செய்ய முடியாது. உங்களுக்கு நேமு இது மாதிரி பேசிக் டீட்டெயிலில் உங்களுக்கு கரெக்ஷன் அப்படின்னா நீங்கள் அட்மிஷன் டைமில் தான் அதை நம்ம செஞ்சுக்க முடியும். இதை தாண்டி உங்களுக்கான கட் ஆஃப் மார்க்ஸ்லாம் நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இனி முடியவே முடியாது. இந்த ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆனதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க ஒரு 10 days or 15 days மேக்ஸிமம் ஒரு 10 days உங்களுக்கான கவுன்சிலிங்கை கண்டக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அப்ராக்சிமேட்டாக யோசிச்சா கூட ஜூன் 6ஆம் தேதி நமக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா அதுலேருந்து ஜூன் 20ஆம் தேதியை போல் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் உங்களுக்கான கவுன்சிலிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே, சரிங்களா, இந்த ஜென்ரல் கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 or 4 days உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட்டுங்கிறது ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த சீட் அலாட்மெண்ட் வந்துருச்சா வரலையாங்கிறத நம்ம செக் பண்ணுறதுக்கு எப்போவுமே உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை கிளியராக வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகைன் நம்மளோட டேஷ்போர்டு போய் உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே என்ட்ராகி போயிருந்தீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் பேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மை அப்ளிகேஷனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சீட் அலாட் ஆகிருந்ததுன்னா அந்த சீட் அலாட்மெண்ட் பாக்ஸ் வந்துடும். சரிங்களா, அப்புறம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சார் எனக்கு அலாட் ஆகிருக்கிற காலேஜ் பிடிக்கலை. சரிங்களா, நான் விருப்பப்பட்டது வேறு ஒரு காலேஜ் விருப்பப்பட்டேன், ஆனால் எனக்கு வந்திருக்க காலேஜ் வேறு ஒரு காலேஜ் வந்திருக்கு. எனக்கு இன்கேஸ் வேறு காலேஜ் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா சார்? நான் இன்க்ளூடிங் இன்டர்னல் கவுன்சிலிங் எதுவும் நடக்குமான்னு கேட்டிருந்தீங்க. அப்படி நடக்காது. கேம்பஸ் சேஞ்ச் நம்ம இதில் கிடையாது. ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்லைடிங் ப்ராசஸை மெயின்டைன் பண்ணலாம். சரிங்களா, ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறப்போ எனக்கு இந்த காலேஜ் விருப்பம் இல்லை, ஸோ அதனால் எனக்கு இப்போது அலாட் ஆகிருக்கிற காலேஜ்லேருந்து மேலே உள்ள காலேஜ் எனக்கு கிடச்சதுன்னா, மேலே எந்த காலேஜ் கிடச்சாலும் சரி, நான் கொடுத்துருக்க ப்ரிஃபரன்ஸில் ஃபார் எக்ஸாம்பிள் 10th காலேஜ் உங்களுக்கு 10th பிளேஸில் இருக்க காலேஜ் அலாட் ஆகிருக்கு அப்படின்னா எனக்கு அது விருப்பம் இல்லைனா உங்களுக்கு இன்கேஸ் 9th காலேஜோ 8th காலேஜில் வேக்கன்சி வர்றப்போ உங்களுக்கு அலாட்மெண்ட் வரும். அதுதான் ஸ்லைடிங். ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்போ அந்த ஸ்லைடிங் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லைடிங்கோட என் ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் போவீங்க. எப்போ கவுன்சிலிங் முடியுதோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி லாஸ்ட்டாக எந்த காலேஜ் அலாட் ஆகுதோ அதுதான் உங்களுக்கான ஃபைனல் அலாட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா?
ஸோ இன்னும் கவுன்சிலிங் சம்மந்தமாக ரேங்க் லிஸ்ட் சம்மந்தமாக என்ன அப்டேட் கிடைச்சாலும் நம்ம சேனல் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வைங்க. இது ஒரு எஜுகேஷனல் சேனல், உங்களால் மட்டும்தான் இதை க்ரோ பண்ண முடியும். தேங்க்யூ.